எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூட நெக்ஸ்ட் பேப்பர் வியூ பேக்லாஷ் பேப்பர் வியூவோட பெட்டிங் ஆட்ஸ் இப்போ வெளியாகிருக்கு. ஸோ எந்தெந்த மேட்ச்சில் யாரெல்லாம் பெட்டிங் ஆட்ஸில் ரொம்பவே ஃபேவராக இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ டபிள்யூட நெக்ஸ்ட் பேப்பர் வியூ பேக்லாஷ், ஸோ இது எப்போ எங்கே நடக்க போகுது, அதை எப்படி நம்ம இந்தியாவில் பார்க்குறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்லாஷ் பேப்பர் வியூவை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 10 சனிக்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் நடக்க போகுது. அதை நம்ம அடுத்த நாள் வர்ற ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 11 காலையில் 4:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இந்தியாவில் லைவ் பார்க்க முடியும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் நெட்ஃப்ளிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். குறிப்பாக வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4:30 மணிக்கு லைவ் வந்து பார்த்திங்கன்னா பேக்லாஷ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ இப்போதைக்கு பேக்லாஷ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் டபிள்யூ மொத்தமாக ஒரு 5 மேட்சஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 5 மேட்ச்சில் யார் பெட்டிங் ஆட்ஸில் ஃபேவராக இருக்கா அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குந்தர் வர்சஸ் பேட் மேக்கஃபிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மேட்சாக இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குந்தருக்கு தான் பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவராக இருக்குது. குறிப்பாக இந்த மேட்ச்சில் குந்தர் வந்து பார்த்திங்கன்னா பேட் மேக்கஃபியை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் குந்தர் தான் வின் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி குந்தருக்கு இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவராக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக டாமினிக் மிஸ்டீரியோ வர்சஸ் பென்டாவுக்கான இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ டாமினிக் மிஸ்டீரியோக்கு தான் பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவராக இருக்குது. குறிப்பாக டாமினிக் மிஸ்டீரியோ பென்டாவை பீட் பண்ணி அவரோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் அவரே ரீட்டைன் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி அவருக்கு பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவராக இருக்குது. ஸோ அதே சமயம் ஜேக்கப் ஃபாட்டோ வர்சஸ் எல்ஏ நைட் வர்சஸ் டேமியன் ப்ரீஸ்ட் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கு நடக்க போகிற ஃபேட்டல் 4-வே யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுக்கு தான் வெற்றி வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படின்ற மாதிரி ஜேக்கப் ஃபாட்டுக்கு தான் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவராக இருக்குது. ஸோ ஃபைனலி ஜேக்கப் ஃபாட்டோ அவரோட யூஎஸ் சாம்பியன் அவரே ரீட்டைன் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி அவருக்கு பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவராக போய்கிட்டு இருக்கு. அதே சமயம் பெக்கி லிஞ்ச் வர்சஸ் லைரா வல்கீரியனுக்கான ஸோ உமன்ஸ் டபிள்யூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெக்கி லிஞ்ச் இந்த மேட்சை வின் பண்ணி நியூ உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனை வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச்சில் பெக்கி லிஞ்சுக்கு பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவராக இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. குறிப்பாக இந்த மேட்ச்சில் பெக்கி லிஞ்ச் வின் பண்ணி நியூ உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ண போகிறது ஆல்மோஸ்ட் உறுதி. அதே சமயம் பேக்லாஷ் பேப்பர் வியூவோட மெயின் ஈவென்ட் மேட்ச் ஜான் சீனா வர்சஸ் ராண்டி ஓர்டனுக்கான அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனாவுக்கு தான் பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவராக இருக்குது. குறிப்பாக ஜான் சீனா ராண்டி ஓர்டனை பீட் பண்ணி ஸோ ஜான் சீனா அவரோட அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியனை அவரே ரீட்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறாரு அப்படின்ற மாதிரி இந்த பேக்லாஷ் பேப்பர் வியூவில் ஜான் சீனாக்கு தான் ரொம்பவே பெட்டிங் ஆட்ஸ் ஃபேவராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த 5 மேட்ச்சில் இவங்கெல்லாம் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவராக இருக்குது. இன்னும் 1-2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பேக்லாஷ் பேப்பர் வியூக்கு. ஸோ அதுக்குள்ளே பெட்டிங் ஆட்ஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா 2025 மணி இன் த பேங்க் பேப்பர் வியூவில் யார் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மணி இன் த பேங்க் ப்ரீஃப் கேஸ் வின் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி ஸோ பெட்டிங் ஆட்ஸை வந்து பார்த்திங்கன்னா முன்னையே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதமே இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மணி இன் த பேங்க் ப்ரீஃப் கேஸை இந்த வருஷம் யார் வின் பண்ண போகிறா அப்படின்ற அந்த பெட்டிங் ஆட்ஸில் யார் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டாப் 5ல் இருக்கா அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2025 மென்ஸ் மணி இன் த பேங்க் ப்ரீஃப் கேஸை வின் பண்ண போகிற ரெஸ்லர் அப்படின்ற இடத்துல நம்பர் 1 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸில் ரொம்பவே ஃபேவராக இருக்கு. இந்த வருஷம் மென்ஸ் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸை பிரான் பிரேக்கர் வின் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸில் ரொம்பவே ஃபேவராக இருக்காரு, நம்பர் 1 இடத்துல இருக்காரு. ஸோ 2வது இடத்தை பொறுத்த வரைக்கும் லோகன் பால் இந்த வருஷம் மென்ஸ் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸை வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லோகன் பாலுக்கு 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் ஃபேவராக இருக்கு. ஸோ 3வது இடத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேம்
சேமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க பெட்டிங் ஆர்ட்ஸில் ஃபேவராக. மூணாவது இடத்தை பொறுத்த வரைக்கும் கேரியன் கிராஸ் இருக்காரு, எல்ஏ நைட் இருக்காரு, சாமி ஜெயின் இருக்காரு, செத்ராலன்ஸ் இருக்காரு. அப்படி இந்த 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆர்ட்ஸ் ரொம்பவே ஃபேவராக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸுக்கான கண்டெண்டர் மேட்ச்லாம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அடுத்தடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மேட்சஸ்லாம் அந்த கன்ஃபார்ம் பண்ணும்போது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸ் சேஞ்ச் ஆகலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வருஷம் 2025 மென்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை எந்த ரெஸ்லர் வின் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் எப்போ இருக்க போது, ஸோ ரோமன் ரெயின்ஸ் அடுத்ததாக எப்போ ஃபைட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ரோமன் ரெயின்ஸும் சிஎம் பங்கும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. ஸோ அது மேபி சம்மர் ஸ்லாமில் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் அண்டு பிரான் பிரேக்கருக்கு அகேன்ஸ்டாக ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை WWE எப்போ கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய டாக் போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ரோமன் ரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பேப்பர் வியூக்கு ரிட்டர்ன் கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரி WWE வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்களா. குறிப்பாக மணி இந்த பேங்க் பேப்பர் வியூ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக செத்ராலன்ஸாக இருக்கட்டும், சிஎம் பங்காக இருக்கட்டும், பிரான் பிரேக்கராக இருக்கட்டும், இவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மென்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் மேட்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ மேபி அந்த மேட்ச்லேயே ரோமன் ரெயின்ஸையும் ஆட் பண்ணி ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் மேட்ச் தரலாமா, இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைஸாக ரோமன் ரெயின்ஸை ரிட்டர்ன் வர வச்சு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் வின் பண்ணுறதை தடுக்கிற மாதிரி WWE ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி WWE டிஸ்கஸ் பண்ணுறாங்களா. குறிப்பாக ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக ஸோ அதிகபட்சம் மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவில் இருக்கலாம். அதில் மேபி மென்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் மேட்ச்சில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைனா அந்த மேட்ச்சில் செத்ராலன்ஸ் வின் பண்ண போகும்போது அப்போ ரோமன் ரெயின்ஸ் உள்ளே வந்து ஸோ செத்ராலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் நடக்க போகிற சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அண்டு சிஎம் பங்க் வர்சஸ் செத்ராலன்ஸ் அண்டு பிரான் பிரேக்கருக்கான ஒரு டாக் டீம் மேட்சை WWE சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக ரோமன் ரெயின்ஸ் மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவில் மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச்சில் கலந்துக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கு அடுத்தபடியாக கோடி ரோட்ஸ் அண்டு கோல்ட்பர்க்கோட ரிட்டர்ன் அப்டேட் கிடச்சிருக்கு. குறிப்பாக WWE பொறுத்த வரைக்கும் 2025 பேக்லாஷ் பேப்பர் வியூவில் கோடி ரோட்ஸ் அண்டு கோல்ட்பர்க்கோட ரிட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரி WWE வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்களா. குறிப்பாக ஃபஸ்ட்டு கோடி ரோட்ஸை பற்றி பார்த்துடலாம். இப்போதைக்கு கோடி ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ல்மேனியாவில் தன்னோட சாம்பியனை ஜான் சீனா கிட்ட தோற்றதுக்கப்புறம் அவர் WWE விட்டு போனவர் தான். இப்போ வரைக்கும் கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா WWE எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட ரிட்டர்ன் எப்போ இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது கோடி ரோட்ஸை பேக்லாஷ் பேப்பர் வியூவில் கொண்டு வரலாமா, குறிப்பாக ஜான் சீனா வர்சஸ் ராண்டி ஓர்டனோட மேட்ச்சில் கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண வைக்கலாமா அப்படின்ற மாதிரி WWE டிஸ்கஸ் பண்ணுறாங்களா. ஸோ ஒருவேளை ராண்டி ஓர்டனை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா பீட் பண்ணதுக்கப்புறமோ இல்லை அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போதோ அதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் உள்ள வந்து அந்த மேட்ச்சில் இன்வால்வ்மெண்ட் ஆவார். ஸோ அதனால அவங்க 3 பேருக்குமான ஒரு ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணி அவங்க 3 பேருக்குமான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா WWE அடுத்தடுத்த பேப்பர் வியூ ஸோ ஒன்று சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பேப்பர் வியூ அப்படி இல்லை மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவில் அவங்க 3 பேருக்குமான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி WWE வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணுறதா ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. மேபி கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்லாஷ் பேப்பர் வியூவில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்பர்க்கோட ரிட்டனும் பேக்லாஷ் பேப்பர் வியூவில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக குந்தர் வர்சஸ் பேட் மேக்காஃபிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்பர்க்கோட ரிட்டர்ன் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய ரூமர் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் வர்சஸ் கோல்ட்பர்க்குக்கான ஒரு லாஸ்ட் மேட்ச் சம்மர் ஸ்லாம்லையோ இல்லை சவுதி ஈவெண்ட்லையோ வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதுக்கான பில்டப்பை ஏற்றுற விதமாக ஒருவேளை குந்தர் வர்சஸ் பேட் மேக்காஃபி மேட்சுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்பர்க் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோல்ட்பர்க் கோடி ரோட்ஸ் இவங்க 2 பேரில் யார் பேக்லாஷ் பேப்பருக்கு ரிட்டர்ன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.